தப்பிப்போன மார்க்கத்தினின்று திருப்புகிறவன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடவன். அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகிக் கொண்டிருக்கின்றனர். பிசாசின் வஞ்சகம் இந்த கடைசி நாட்களில் வெகு மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று ஆவிக்குரியவர்களாக ஜீவிக்க வேண்டியவர்களில் அநேகர் ரட்சிப்பை முக்கியப்படுத்தாத, ரட்சிப்படைய வேண்டியதற்கு ஏதுவான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்காத அல்லது அறிவிக்க விரும்பாத, கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பான மூழ்கி ஞான ஸ்நானத்தையும் ஏற்றுக்கொள்ளாமலும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமலும், விசுவாசிகள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பிரசங்கிக்காமலும், தேவனுடைய சித்தம் செய்வது மற்றும் கிறிஸ்துவின் வருகை போன்ற பிற சத்தியங்களையும் போதிக்காத போதகர்கள் நடத்தும் ஆராதனையில் பங்கு கொண்டு தாங்கள் சிறந்த கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறோம் என்று தவறாக நினைத்து தங்களையே ஏமாற்றி ஜீவிக்கிறவர்களே நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிற வசனத்தின்படி சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகின்றவர்கள். இப்படிப்பட்டவர்களை நமக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆவிக்குரிய பலத்தின்படி தப்பிப்போன மார்க்கத்தினின்று, அதாவது தப்பிப்போன வழியினின்று திருப்ப பிரயாசப்பட வேண்டும். அந்த ஆத்துமாவை மரணத்தினின்று, அதாவது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலாகிய இரண்டாம் மரணத்தினின்று காப்பாற்றிவிட்டால் அதுவே திரளான பாவங்களை மூடுகிறவர்களாயிருப்போம் என்பதே நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிற வசனங்கள் சொல்லும் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.